வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஹாப்பியா ஹீரோவை வந்து பார்க்குறாங்க. இங்க பாருடா, பாத்தியா, அக்கா காரிக்கிட்டேருந்தும் செங்கல் சூளையை பிடுங்கிட்டேன். அந்த செங்கல் சூளை அக்கா காரிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதை அவகிட்டேருந்து பிடுங்கிட்டேன். இதனால அவளுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் எல்லாமே குறைஞ்சு அவளை ஊர் மக்கள் எல்லாருமே திட்ட போறாங்க. அதோட அக்கா காரிக்கிட்ட இருக்கு பாரு தலைவி பதவி, அதையும் நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பறிச்சிருவேன். அதுதான் என்னோட அடுத்த டார்கெட். உன்னால இனிமே என்னடா பண்ண முடியும்? நீ வீட்டுக்குள்ள வந்தாலும் கண்டிப்பா அக்கா காரி உன்னை அனுமதிக்க மாட்டா. இதனால நீ அவமானப்பட்டு தான் போவ. இது எல்லாமே நான் வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு சொந்த அக்கா அவங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இப்படி நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமா இருக்கா? இங்க பாருங்க, உங்க அக்கா உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது மனசு உறுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா காரி நிம்மதியா இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கான ஒரு ஏற்பாடை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் வாழ்க்கையில நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னை அவர் கூட சேர்ந்து வாழ விடலை. என் அக்கா, அவ மட்டும் புருஷன், பொண்டாட்டி, குழந்தை குட்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கா. அதை என்னால கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல. நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும், ஆனா என் அக்காக்காரி விட மாட்டான். அதுக்கு தடையா இருக்கிறது அவதான். அதனாலதான் அவளை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன், என் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு. இங்க பாரு, என் அக்காக்காரிய 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அத்தை இந்த மாதிரி எல்லாம் தப்பா யோசிக்கிறவங்களே கிடையாது. ஆனா நீ அவங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ற. மனசுல கொஞ்சம் கூட பயமே இல்லாம உன்ன மாதிரி ஆளையெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன் பேச்சையெல்லாம் என்னால கேட்க முடியாது. என் வாழ்க்கையில என் அக்கா கறிய 0 ஆக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, உன்னை இதுக்கு மேலேயும் திருத்தவே முடியாது அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட என்னதான் சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லை அப்படிங்கிறதையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, இவன் என்ன ரொம்ப ஓவரா பேசுறான், அக்காக்காரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறான், விடக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு போனதும் அந்த மயில் இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, வர வர சின்னத்தையோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது. அவங்களோட ஆட்டத்தை சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அவர் சொல்றாரு, சகல சீக்கிரம் சொல்லுங்க சகல, நானே அவங்களுக்கு எப்போ முடிவு கட்டுறது அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே முழு காரணம் அவங்க ஒருத்தி மட்டும்தான். அவங்கள கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அவங்க புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும். அதை விட்டுட்டு நம்மளையும் வாழ விடாம நமக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்ல, மயிலும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வில்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க, அக்காக்காரியோட பதவியை பறிக்கிறது தான் என்னுடைய அடுத்த திட்டம், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, காளியம்மாளை வந்து பாரு, அவங்க சூப்பரான ஒரு பிளான் சொல்லுவாங்க. இது கேட்டதும் வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா காளியம்மாளை பார்க்க வராங்க. காளியம்மா சந்திராவை பார்த்துட்டு, வாமாடி, இப்பதான் ஜாமீன்ல வெளியில வந்தேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை, எல்லாம் சந்தோஷம்தான், ஆனா அந்த டிரைவர் பையில பழி வாங்கியே ஆகணுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம், அக்காக்காரி பதவியையும் பறிக்கலாம், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரி அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்ல, அப்போ அடுத்த பிளானை சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தை, சூப்பரான பிளான்ட்ட, இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கேன், அக்கா கறியை 0 வைக்கிடலாம் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லி என்ன பண்றாங்கன்னா நம்ம
ஈஸ்வரியோட பதவியை பறிக்கிறதுக்காக அடுத்த பிளான் பண்றாங்க. ஈஸ்வரியா அதிகாரிங்க எல்லாருமே பாக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சார், என்னை இவ்வளோ தூரம் வந்து பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அவங்க சொல்றாங்க, மேடம், ஒரு நாள் உங்க மேல ரொம்ப பெரிய பழி விழுந்துச்சு. நீங்க பணம் வாங்கிக்கிட்டு வேலை போட்டு கொடுக்கறதா. ஆனா அப்ப வந்துட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா இப்போ நீங்க கையும் களவுமா சிக்கிட்டீங்க. உங்ககிட்ட இப்ப கையில 50 லட்ச ரூபா பணம் இருக்கு. அந்த பணம் வந்துட்டு ஒருத்தவங்க வேலை வேணும்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஈஸ்வரி சொல்றாங்க, சார், முன்னாடி மாதிரியே இது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சார். என் மேல எந்த தப்புமே இல்லை சார். அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், நீங்க தான் இதை பண்ணீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி வந்துட்டு "ஹம், எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்க. ஆனா அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், உங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு நிரூபணம் ஆகிருச்சு. கண்டிப்பா உங்களை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய கைது பண்றாங்க. இதை பார்த்ததும் நம்ம அந்த பியூன் வந்துட்டு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, சார், இங்கே என்ன நடந்தாலும் உங்ககிட்ட சொல்ல சொல்லி சொன்னீங்க. இங்கே மேடத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை சார். இது கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகி என்னாச்சு அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, சார், இது மாதிரி மேடத்தை அதிகாரிங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சார். மேடத்துக்கிட்ட 50 லட்ச ரூபா பணத்தை யாரோ வேலை வேணும்னு சொல்லி கொடுத்ததா அதிகாரிங்க வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொன்னானே. அதுக்கு அவர் சொல்றாரு, சார், இங்க ஃபோன் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்னமோ பண்ணிட்டாங்க சார். என்னால யாருக்குமே ஃபோன் பண்ண முடியல சார். இல்லைன்னா முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேனே. உடனே அவர் சொல்றாரு, சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் அதிகாரிங்க ஈஸ்வரிய கைது பண்ணி கொண்டு போய் செல்லுக்குள்ள வச்சிருக்காங்க. அப்போ வில்லிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, அக்கா கறியை எப்படியோ காலி பண்ணியாச்சு. அவ எப்படியும் வெளியில வரத்துக்கு 2-3 வருஷம் ஆகும். இதுவே போதுமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க, நம்ம பிளான்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியா, சூப்பர், இனிமே நம்மளுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு தெரியுமா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்காக்காரி வெளியில வரவே கூடாது. அதுதான் நம்மளோட அடுத்த பிளான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வில்லி சொல்றாங்க, சரி, அக்காக்காரிய கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் போகாம இருந்தா கண்டிப்பா என் மேல யாராவது சந்தேகப்படுவாங்க. நான் போய் அக்காக்காரிய பார்த்துட்டு வரேன், போயிட்டு நலம் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி சரி அப்படின்னு சொல்ல வில்லி நேரா ஈஸ்வரிய போய் பார்க்குறாங்க. ஐயோ அக்கா, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அக்கா, எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் அந்த டிரைவர் பையன் தான் காரணமா இருப்பானோ அப்படின்னு தோணுது. அவன்தான்க்கா எப்படியாவது உன்னை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், பாத்தியாக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எல்லாத்துக்கும் அவனையே குறை சொல்ல முடியாதுல்ல. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இதுக்கு பின்னாடி அந்த டிரைவர் பையன் தான் இருப்பான், வேற யாரும் இருக்க போறாக்கா. அந்த சிவனாண்டி முத்து எல்லாருமே உனக்கு பயந்து உன் மேல கை வைக்க மாட்டாங்கக்கா, நீ கவலைப்படாத. இதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, எனக்கு அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, எனக்கு என்னமோ அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணலை. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்ததும் வில்லி ஹீரோவை பார்த்துட்டு, டேய், எதுக்குடா இங்க வந்த? என் அக்காக்காரிய இப்படி ஒரு பிரச்சனையில மாட்ட வச்சுட்டு எவ்வளோ தைரியமா வந்து நிக்கிற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காம போய் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொன்னதோட அவங்க ஓரத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு, அத்தை, இந்த விஷயத்துல உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, உங்களை வெளியில கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, இப்போ என்ன வெளியில கூட்டிட்டு வா அப்படின்னு நான் உன்கிட்ட கேட்டேன்னா என்ன எப்படி வெளியில கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கெல்லாம் ஆதரவா நீ பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க இந்த ஊருக்கூட தலைவி. ஸோ உங்களுக்கு உதவி பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் உங்களை காப்பாற்ற சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை வெளியில கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. இதுக்கு யாரு காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வராரு. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு கோவத்துல நிக்கிறாங்க. இவன் எதுக்கு இங்க வரான், இவங்கிட்ட நம்ம கேட்டோமா அப்படின்ட்டு கோவத்துல வராங்க. அப்போ
வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா, நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். ஆனா இவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியே பேசிட்டு போறான் பாத்தியா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா உனக்கு ஏதாவது ஜாமீன் ஏற்பாடு பண்றதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ அந்த வில்லி கிட்ட வந்துட்டு கன்னத்துல பலார்னு ஒண்ணு விடுறாங்க. அதுக்கு வில்லி ஷாக் ஆகி, டேய் எதுக்குடா என் மேல கை வச்ச, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்ப, நான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தைய இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க, ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி பேசுற, இங்க பாரு அத்தை மட்டும் ஏதாவது வருத்தப்படட்டும் உனக்கு இருக்கு, அத்தைய நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவேன், ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு அவ வந்துட்டு அப்படி போய் மாட்டதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, இங்க பாரு அக்கா கறி, நீ நினைச்சாலே இனிமே வெளியில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நான் அத்தையை எப்படியும் வெளியில கொண்டுட்டு வந்துருவேன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோ கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன இவ்வளவு கோவத்தோட போறான், ஒருவேளை நமக்கு ஏதோ முடிவு கட்டிடுவானோ அப்படின்னு பயந்து போறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டே நேரா அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க சார், அத்தை மேல எந்த தப்புமே இல்ல, அத்தை ஒரு நிரபராதி, அத்தைய பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேரு சேர்ந்து இப்படி ஒரு சதி திட்டத்தை போட்டிருக்காங்க, அத்தைய தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், மேடம் வந்துட்டு கையும் களவுமா சிக்கிருக்காங்க, இவங்க தலைவர் பதவி கூட பறிப்போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு, எங்களால இதுக்கப்புறமும் எதுவும் பண்ண முடியாது சார். இத கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க, உங்களை நம்பி தானே சார் நான் இங்க வந்தேன், என்ன சார் இப்படி பேசுறீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க சார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை அதிகாரிகளை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுங்க, நான் கொண்டுட்டு வரேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் இதெல்லாம் அது பிரச்சனை இல்ல சார், இவங்க கையும் களவுமா சிக்கிருக்காங்க சார், அதான் பிரச்சனை அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ ஈஸ்வரி அங்கிருந்து சத்தம் போடுறாங்க, டேய் என்ன நீ வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, நான் எப்படி வெளியில வரணும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ என்ன வந்து வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அத்தை தயவு செஞ்சு அமைதியா இருங்கட்ட அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு உன்கிட்ட நான் எந்த உதவியும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தையை எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படின்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இப்படி வந்திருக்கிறத வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதோட எல்லாரும் இங்க இருந்து வராங்க. ஐயோ ஈஸ்வரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து ஈஸ்வரிய பார்த்து, உனக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை, கண்டிப்பா இதுக்கு காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டோம். ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த டிரைவர் பையனும் காரணம். ராஜா சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையில, இப்பயும் மாப்பிள்ளைய பத்தி தான் நீ குறை சொல்ற, மாப்பிள்ளை எப்படியாவது உன்னை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றாரு, ஆனா நீ அவர் மேல பழி சொல்றியல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க அந்த டிரைவர் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீங்க தான் அவனை தேவையில்லாம நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு மாப்பிள்ளதான் உன்னை வெளியில கொண்டு வருவாரு, உன் தங்கச்சி உன்னை வெளியில கொண்டு வருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. கண்டிப்பா வில்லி வந்துட்டு நம்ம ஈஸ்வரியை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் அது அவங்களோட அடுத்த இலக்கா இருக்கும், தலைவர் பதவிய எப்படியாவது பிடுங்கி அவங்க புருஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.